ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் சுராதி பிரம்மணமஸ்ய விஸ்வாகர்தசயதம் பாபாயினம் தேவம் தோஸ்மி சதாசிவம் ஆயேஸ்வரம் மகாகாலம் அனந்தர நிவாசனம் காலவேதாரம் சர்வதாதானம் சர்வபூதாத்மபூதஸ்தம் தோஸ்மி சதாசிவம். போன தடவை நம்ம சபையில சந்தியாவந்தனம் அப்படின்னா என்னங்கிறத பத்தி பேசியிருக்கேன். இந்த தடவை சந்தியாவந்தனம் அதோட முத்திராட்டத்தை பத்தி நான் அறிஞர்களோட பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி சந்தியாவந்தனம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை விஷயங்கள் செய்திருக்கேன். அதை பத்தி பகிர்ந்துக்கிறேன். சந்தியா இந்த பொருளுக்கு என்ன அர்த்தம்னா, சந்தியா அப்படின்னா வேலை, வந்தனம் அப்படின்னா நமஸ்காரம் பண்ணுவது. அதாவது வேலையை நமஸ்காரம் பண்ணுவது அப்படின்னா இந்த இடத்துல அந்த வேலையிலிருந்து இந்த பொருளுக்கு என்ன இதை பிடிச்சிருக்குன்னா சூரிய பகவான் பிடிச்சதா இருக்கு. சூரிய பகவான் எந்தெந்த நேரத்தெல்லாம் அந்தந்த நேரத்தான் வணங்குவது நல்லது அப்படிங்கிறது முன்னோர்கள்லாம் குறிச்சதுதான் சந்தியாவந்தனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அதே கட்சி ஜென்மநாய அப்படிங்கிற ஸ்லோகத்தை சந்தியாவச்சந்திரிகா அப்படிங்கிற ஒரு சொல்லியிருக்கு. இது என்ன சொல்றீங்கன்னா, அனைத்து பயிர்களுமே அவங்களோட தினசரி வாழ்க்கையில பண்ணக்கூடிய கர்மங்கள், அதாவது அன்னப்பிரசனம், சோழல், உபநயனம், இந்த கர்மாங்கள் எல்லாம் பண்ணாங்க அவங்க பிராமணர்களாக மாறாங்க. அதாவது முக்கியமாக உபநயனம். ஏன் இந்த உபநயனத்துல பிராமணர்களாக மாறாங்க அப்படின்னா, அதுல காயத்ரி அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்றாங்க. அந்த குழந்தைகள் அந்த மந்திரத்தை உபதேசம் பண்றதுனால அவங்க அந்த குழந்தை எப்படி மாறனா பிரம்மாசிரியர்களாக மாறிடும். பிரம்மாசிரியர்களா அதாவது பிராமணமாக மாறிவிட்டது. அப்படிப்பட்ட இந்த காயத்ரி ஒரு நார்மலாக குழந்தை பிராமண காயத்ரி தேவிக்கு நன்றிகளை சென்றதுக்காக நித்தியத்தையும் நித்தியகரமான சொல்லிட்டு நம்ம சந்தியாகம். இதை அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் சொல்லியிருக்கு. அது மட்டும் வியாசர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்லோகத்துல இந்த மாதிரி நித்தியகரமாக பண்ணாம இருக்கணும்னா அவன் பசுத்தான அவன் எந்த இந்த காரியத்தை விட்டுட்டு மற்ற எந்த காரியத்தை பண்றதுக்கும் வியாசர் சொல்லியிருக்காரு. தக்ஷ பிரஜாபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இப்படி ஒரு பிராமணாக அவன் சந்தியாவந்தனம் பண்ணாங்க அப்படின்னா அடுத்த பிறகு அவன் ஆயாதான் பிறப்பான் அப்படிங்கிறது தக்ஷ பிரஜாபதி சொல்லியிருக்காரு. சரி, இப்ப சந்தியாவந்தனம் இப்படிப்பட்ட காலங்கள் எந்தெந்த காலங்கள் வரணும் அப்படிங்கிறது இந்த சந்தியாவந்தனத்துக்காக சொல்லியிருக்கு. மொத்தம் இது 3 வேலை பண்ணணும். காலையில, மாத்தியனிக மத்தியானத்துல, சாயங்காலத்துல 3 வேலை பண்ணணும். இந்த 3 வேலையுமே நம்மளால ஒரு டயத்துல தான் பண்ணக்கூடாது. அதுக்குமே இதுல பிரமாணம் இருக்கு. இந்த டயத்துல தான் நீ பண்ணணும். முதல்ல காலையில அப்படிங்கிற ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, காலையில சூரியன் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது இரவு தீர்வையும் பகலோட ஆரம்பத்துல சந்தியாவந்தனம் பண்ணணும். அதாவது சந்தியாவந்தனம் பண்ணணும். எப்படின்னா, நட்சத்திரத்தோட ஒளி மங்கி இருக்கும்போதுதான் சந்தியாவந்தனம் உத்தமம். நட்சத்திர ஒளியெல்லாம் மங்கி இருக்கு, சூரியன் பகவான ஸ்டேஜ்ல பண்ணா அது மத்தியம பட்சம். சூரியன் வந்ததுக்கு அப்புறம் பண்ணுவது சந்தியாவந்தனம் பட்சம். இது காலையில. மத்தியானுக்கு எப்ப பண்ணணும்னா, முற்பகலும் பிற்பகலும் சேரும் காலத்துல மத்தியானம். அதாவது சூரியனுக்கு நடு உச்சியில இருக்கும்போது மாத்தியானம். அதாவது நீ எந்த காலத்துல பண்ணாலுமே அது அசமமான கணக்கு பண்ணணும். அதுக்கு சாயம் சந்தியாகம். சாயம் சந்தியாகம் பண்ணணும்னா உத்தமா சூரிய சடிதா அப்படிங்கிற ஸ்லோகத்துல சாயம் சந்தியம் எப்ப பண்ண சொல்லியிருக்கு. அதாவது பகலுடைய முடிவில் இரவோட ஆரம்பத்துல தான் நம்ம சாயம் சந்தியாகம். எப்படின்னா, சூரியன் இருக்கும் போது அந்த வலையகட்டத்துல நம்ம சாயம் சந்திரம் பண்ணா அது உத்தமம். மறைஞ்சு நல்லா மங்கிட்டு சூரியன்லாம் மங்கிட்டு அது மத்தியமம். சூரியன்லாம் மறைஞ்சிருக்கு, நட்சத்திரம்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கடுத்து நம்ம சாயம் சந்திரம் பண்ணோம்னா அது அர்த்தம் அப்படின்னு இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் எல்லாமே ஸ்மிருதி ரத்னத்தில் அப்படிங்கிற ஒரு சொல்லியிருக்கு. அதுக்கடுத்து கவுன காலம் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கு. அந்த கவுன காலம் அப்படி என்னன்னா, சூரியன் உதயத்திலிருந்து சூரியன் மறைவிலிருந்து 3 நாளைக்கு, அதாவது 1.5 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரத்துக்குள்ள இந்த நாளைக்குள்ள நம்ம சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படின்னு
அதாவது பண்ணவில்லை அப்படின்னா அதுக்கு பிராயசித்தம் சொல்லியிருக்கு. இந்த கௌன காலம் முடியறதுக்குள்ள நம்ம சந்தியாவந்தனம் பண்ணணும். காலையில இருக்கட்டும் சாயங்காலம் இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம பண்ணிருக்கணும். என்ன பிராயசித்தம் அப்படின்னா சொல்லியிருக்காங்க பிராயசித்தம். ஒருவேளை காலையில பண்ண முடியல சந்தியாவனம் இந்த கௌன காலம் முடிஞ்சிருக்கு அப்படின்னா மாத்தியானிக்க நம்ம பண்ணும்போது காலையில பண்ண சந்தியாவனத்தை சேர்த்து ஒரு அத்தியாயம். அதாவது காலையில வந்து 3 அத்தியாயம் பண்ணோம்னா பிராயசித்தமா இன்னொரு அத்தியாயம் 4வது போகணும். ஒருவேளை மத்தியானம் பண்ண முடியலன்னா சாயங்காலம் பண்ணும்போது ஒரு 2 அத்தியாயம் போனோம்னா 3 அத்தியாயம் சேர்த்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு வேலைக்கு நம்ம பண்ண முடியலன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஜமதங்கி அப்படிங்கிற விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளால ஒரு நாள் பண்ண முடியல. அதாவது ஒரு நாள்னா இந்த விஷயம் எல்லாம் கணக்கு சொல்றாங்க 2 வேலை காலையிலேயே பண்ண முடியல மத்தியானம் பண்ண முடியல இல்ல மத்தியானம் சாயங்காலம் பண்ண முடியல இல்ல காலையில பண்ண முடியலன்னா மத்தியானம் சேர்த்து பண்ணலாம் மத்தியானம் பண்ண முடியலன்னா சாயங்காலம் சேர்த்து பண்ணலாம் சாயங்காலம் பண்ண முடியும்னா அதுக்கு மறுவேளை சேர்த்து பண்ண முடியாது அந்த நாளைக்கு முடிஞ்சு போயிடும். அதுக்கு என்ன பிராயசித்தம் அப்படின்னா இன்னைக்கு பண்ண முடியல அப்படின்னா நாளைக்கு காலையில இருந்து இரவு வரைக்கும் சாப்பிடாம விரதம் இருந்து 10,000 பண்ணாதான் அதுக்கு பிராயசித்தம். அப்படி ஒரு வேலை பண்ணல இதெல்லாம் 10,000 பண்ண முடியும்னா நம்ம பிராமணங்கிற கருதிய ஒவ்வொரு பர்சன்டேஜா அவங்க வந்து பணம் ஜமதங்கி சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து வந்து எந்தெந்த காலத்துல பண்ணணும் எப்படி காலத்துல பண்ணலாம் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து எந்தெந்த இடத்துல பண்ணணும் அதாவது சும்மா எல்லா இடத்துலையும் கட்டி முடியாது இந்த இடத்துல அப்படிங்கிறதே அந்த ரிப்போர்ட் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த இடத்துல அவங்க விதத்துல அதாவது நம்ம மாத்திரம் இருக்கிற இடத்துல பண்ணோம்னா இந்த சந்தியாவனத்துக்கு 1 மணி தான் பயணம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பசுவின் துருவத்துல பண்ணோம்னா இந்த சந்தியாவனத்துக்கு 10 மடங்கு பயணம். பசுவினோட துருவத்துல மட்டும் 10 மடங்கு இல்லை. இது குளம் ஏரி அந்த மாதிரி இடத்துலாம் பண்ணோம்னா அதே 10 மடங்கு பலன். அதுக்கடுத்து வெற்றப்பட்ட நீர் வெற்றப்பட்ட ரிஷிகள் பூஜை பண்ண மாட்டோம். அதுக்கடுத்து தேவர்களால் பூஜை பண்ணப்பட்ட நதிகளுக்கும் நம்ம வந்து சந்தியாவனம் பண்ணோம்னா 100 மடங்கு பலனை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து நதின்னு பண்ணா 1,00,000 மடங்கு பலன். அதுவும் முக்கியமா கங்காவையும் விஷ்ணு சன்னிதை அதுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம சந்தியாவனம் பண்ணோம்னா நம்ம அளவில்லாத பலன் வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு அளவுல எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து இப்ப வந்து சந்தியாவனத்தை அர்த்தம் தெரிஞ்சுப்பாங்க. ஏன் சந்தியாவனத்தை அர்த்தம் தெரிஞ்சு பண்ணணும் அப்படின்னா பாத்திர மாத்திரே அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. வேதத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சுதான் படிக்கணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா வேதத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் அர்த்தம் தெரியாம படிச்சா அதை படிக்கிற படிப்பு வேஸ்ட் அப்படிங்கிறது வந்து வசிக்கிறார் சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து வேதஸ்ய அத்தியாயம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ரகுவியாசர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி சந்தியாவனத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அப்படி அர்த்தம் தெரிஞ்சுக்காம பண்ணா உண்மையை குத்துதல் போல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெல்லை வந்து நம்ம குத்துறோம். எதுக்காக வந்து நெல்லை குத்துறோம்னா அரிசி கிடைக்கணும் அப்படிங்கிறது காரணமாக தான் நம்ம வந்து நெல்லை குத்தி நம்ம இது பண்றோம். அது மாதிரி வேதமும் சாஸ்திரமும் எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம ரெண்டே படிச்சுட்டு படப்பிடமாக தான் நம்ம வந்து வேத சாஸ்திரத்தையும் படிக்கணும். அதுக்காக தான் நம்ம படிக்கிற. அதனால அர்த்தம் தெரியாம நம்ம தெரிஞ்சுக்கணும். படிச்சா வந்து உண்மையை குத்துத போல வேஸ்டாலாம் வரும் அப்படிங்கிறது லகுவியாசர் சொல்லியிருக்காரு. இப்ப எதுக்கு இதை சொல்றாங்க அப்படின்னா வேதமுந்தத்தான சாஸ்திரத்தான முக்காவாசி சந்தியாவனம் உருவாக்கப்பட்டிருக்கு. சந்தியாவனம் மந்திரங்களா உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த அர்த்தத்தை தெரிஞ்சுதான் சந்தியாவனம் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து லகுவியாசர் சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து மனு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருவேளை சந்தியாவனத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கொண்டு பண்ண எப்படி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து லகுவியாசர் மனு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி சந்தியாவனத்துக்கு ஒருவேளை அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம். அதாவது பரப்பிரபத்தை நேரடியாக உணரக்கூடிய சக்தி அவங்க வந்து பெறுகிறான். புது சக்தி வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது. அதனால்தான் நம்ம ரத்தத்தை வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற சொல்றது. சரி அப்படி இந்த பரப்பிரபத்தை அடையக்கூடிய சக்தி எப்படி வந்து அந்த கிடைக்குது அப்படின்னா அதுல இருக்கிற காயத்ரி தேவி தான். அந்த காயத்ரி தேவி மந்திரத்துக்கு எவ்வளவு சக்தினா அந்த காயத்ரி தேவி சந்தியாவனத்துக்கும் போகும்போது காயத்ரி தேவி இன்னொரு சந்தியா தேவி. ஏன் சந்தியா தேவி அழைக்கப்படுறாங்கன்னா காயத்ரிக்குள்ள சாவித்திரியும் சரஸ்வதியும் இணைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து இணைஞ்சிருக்கிறாங்கன்னா சந்தியா தேவி ஆரம்பிச்சு சந்தியா அப்படிங்கிற ஸ்லோகத்துல வசிஷ்டர் வந்து சொல்லியிருக்காரு. எதுக்கு வந்து அதே ஸ்லோகத்துல எதுக்கு சந்தியா தேவியா உருவமா இருக்கா அப்படிங்கிறதையும் வசிஷ்டர் சொல்லியிருக்காரு. ஏன்னா சந்தியா தேவி இருக்கிறதுனால இந்த சகல உலகத்துக்கும் தாயாக இருக்கிறார். அதுக்கடுத்து எல்லா மாயகளையும் கலந்து நிஷ்கல ரூபமாக மிக சக்தியாக இருக்கிறார். தத்துவத்திலே 3 தத்துவத்திலிருந்து வந்து நமக்கு வந்து சிவாவுடைய பிரியா சக்தியாகவும் இருக்கிறார்
அதனால இப்படிப்பட்ட ஒரு கணக்கு தேவையை நம்ம ஜபம் பண்ண முடியும். அதுக்குதான் இப்படி ஜபம் பண்றதுனால நம்ம சந்தியாதிகள் ஜபம் பண்றதுனால நம்ம வந்து பிரம்மத்தை நேரடியாக உணரக்கூடிய சக்தி வந்து அந்த கிராமம் அடைகிறோம். அதுக்காக அதுக்கடுத்து நான் அறிஞருங்கிற அர்த்தத்தை அறிஞருங்கிற அர்த்தத்தை விடலாம். முதல்ல இருந்து ஆச்சன் ஆரம்பிக்கலாம். ஆச்சன் தான் முதல்ல இருக்கும். ஆச்சன் அப்படிங்கிறத நம்ம பண்ணிப்போம். என்ன கொடுக்குறாங்கன்னா பச்சுதாய ஸ்வஹா முக்தாய ஸ்வஹா கோவிந்தாய ஸ்வஹா அப்படின்னு ஸ்வஹா கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படின்னு ஒரு மனுஷன் இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டாங்க. அதாவது பச்சுதாய மகா அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் பார்ப்போம். பச்சுதா அப்படின்னா